பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே, கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியைகளை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கைகளில் பாக்கியவானாய் இருப்பான். நாம் இன்னைக்கு தியானித்துக் கொண்டிருக்கிற காரியமே தன் செய்கையில் பாக்கியவான். நாம செய்யற எல்லா காரியத்திலையும் நாம பாக்கியவானா இருக்கணும். அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதம் 1வது புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். இந்த உலகம் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்மை பார்த்து இவங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்கய்யா, இயேசுநாதரை கும்பிட்றாங்க, நல்லா இருக்காங்கய்யா அப்படின்னு என்ன பண்ணணும்? சொல்லணும். சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும். ஆமாம். பிலிப்பியர் புஸ்தகத்தில் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறாரு, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், சுடர்களை போல நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்படி வச்சுக்கலாமா? ஸ்டார் நம்மளாம் யாரு? இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரு. அந்த ஸ்டார் எல்லாம் உலகமே என்ன பண்ணுதுங்க? திரும்பி பார்த்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. ஆனால் உண்மையிலேயே உலகத்தில் ஸ்டார்ஸ் யார் தெரியுமா? நம்ம தான். நம்ம தான். சத்தமாக சொல்ல, நான் தான் ஸ்டார். ஆமாம். என்ன 4 பேராவது என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். என்னை பார்த்து 4 பேர் ஆச்சரியப்படணும். ஆமாம். என்னை 4 பேர் பார்த்துட்டு என் பின்னால் என்ன பண்ணணும்? ஓடி வரணும். இந்த இயேசு எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வழிகாட்டுகிற ஒரு ஸ்டார், நான் பிரகாசிக்கிற ஒரு நட்சத்திரம். ஆமென். அவர் ஒரு பெரிய நட்சத்திரம். அவர் சூரியன். நாம் ஆராதிக்கிற தேவன் நீதியின் சூரியன். சூரியனும் ஒரு ஸ்டார் தான். அல்லேலூயா. அது பெரிய ஸ்டார், நாமெல்லாம் குட்டி ஸ்டார், அவ்வளோதான். அப்போ அவர் பிரகாசிக்கிறாருன்னா நான் இந்த பூமிக்கு என்ன பண்ண போகிறேன்? பிரகாசிப்பேன். கைகளை தலை மேலே வச்சு சொல்லுங்க, நான் ஒரு ஸ்டார். ஆமாம், நான் பிரகாசிப்பேன். இந்த உலகம் என்னை பின்பற்றும். இந்த உலகம் என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டு என்னை அதிசயமாய் பார்த்து என்னை பின்பற்றும். இந்த உலகத்துக்கு நான் வெளிச்சமாய் இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க, இந்த உலகத்துக்கு நான் வெளிச்சமா இருக்கிறேன். கர்த்தர் இந்த உலகத்துக்கு என்னை வெளிச்சமா வச்சிருக்கிறாரு. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி, நன்றி சுவாமி. ஆமென். ஆமா, நீங்க வெளிச்சமா இல்லை அப்படின்னா இந்த சமுதாயம் சீரழிஞ்சு போயிடும். நாம இந்த பூமிக்கு உப்பா இல்லை அப்படின்னு சொன்னா வாலிப உலகம் கெட்டு போயிடும். இன்னைக்கு உலகத்தை கெடுக்கக்கூடிய ஏராளமான சக்திகள் வெளியில இருக்குது. ஆமாம், அது எல்லாத்தையும் முறியடிக்கிற ஆற்றல் உங்ககிட்டயும் என்கிட்டயும் இருக்கு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் எதுக்கோ ஒன்று அடிக்ட் ஆயிருக்காங்க. ஒன்று கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க, இல்லைன்னா சாராயத்துக்கு, இல்லை அப்படின்னா டிவி சீரியலுக்கு. இப்போ அதையெல்லாம் தாண்டி அவ்வளோ பெருசாக வச்சுக்கிட்டு ஏன்டா வீட்டில் பார்க்கணும்? அது எல்லாம் சேர்ந்தா குடும்பமாக உட்காந்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒன்றையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவங்கவுங்க விருப்பப்பட்டதை என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அதனால் எல்லார் கையிலும் இப்போ என்ன வந்துருச்சுங்க? செல்ஃபோன் வந்துருச்சு. இப்போ எல்லாரும் அதுக்கு அடிக்ட்டு. பேசுறது கூட என்ன பண்ண மாட்டேங்குதுங்க, கூப்பிட்றது தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு நம்மளை அடிக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்குது. இதில் இருந்தெல்லாம் ஜனங்களை விடுவித்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வைப்பதற்கு கர்த்தர் என்மேல் பிரகாசித்திருக்கிறார். என்மேல் பிரகாசித்திருக்கிறார். சொல்லுங்க, என்மேல் பிரகாசித்திருக்கிறார். நான் இந்த உலகத்துக்கு ஒளி. சொல்லுங்க, நான் இந்த உலகத்துக்கு ஒளி, நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம்.
என் மேல் ஆண்டவர் பிரகாசித்து கொண்டிருக்கிறார். ஆமா, ஒருவேளை இல்லைன்னா கூட நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, பிரகாசம் வரும். ஏமா, நான் இந்த உலகத்துக்கு ஒளி, இந்த உலகத்துக்கு நான் வெளிச்சம். கொஞ்சம் கவனிங்களேன். இன்னைக்கு பொதுவாக நம்ம கொங்கு மண்டலத்தை பார்த்தீங்கன்னா, மற்ற இந்த திருநெல்வேலி, கன்னியாகுமரி அங்கெல்லாம் எனக்கு எப்படின்னு தெரியல. நம்ம கொங்கு மண்டலத்தை பார்த்தா ஏசுநாதரை கும்பிடுறாங்க அப்படின்னா, அப்படியா அதில் போய் சேர்ந்துட்டியா அப்படின்னு அது ஏனோ இலக்காரமாக பார்க்குற மாதிரி இருக்குது, சூழ்நிலை இருக்குது. அதெல்லாம் மாற்றக்கூடிய ஆற்றலை கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். நீங்க பிரகாசிக்கும் போது, நீங்க அவருக்கு, அவர் உயிருள்ள தெய்வம் என்பதற்கு சாட்சியாய் நிற்கும் போது இந்த அவல நிலையெல்லாம் நிச்சயமா மாறும். அதுக்கு நீங்க தான் முழு காரணம். உங்களை தான் ஆண்டவர் நம்பி இருக்கிறார். ஆமா, நீங்க தான் என்னுடைய சாட்சிகள் ஆண்டவர்னு சொல்றார். கோர்ட்ல கேஸ் ஜெயிக்கணும்னா சாட்சி ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆமா, நான் தான் இயேசு உயிரோடு இருக்கிறாருங்கிறதுக்கு சாட்சி, ஆண்டவர் சுகமா வாழ வைக்கிறாருங்கிறதுக்கு சாட்சி, ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்பதற்கு நான் தான் சாட்சி. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம், நல்லவர். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நான் செய்வதெல்லாம் வாய்க்கணும், என் கிரியைகள் எல்லாம் பாக்கியசாலியா இருக்கணும், எல்லாரும் என்னை பார்த்து ஆச்சரியப்படணும்னா நான் என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த சுயாதீன பிரமாணத்தை, இந்த பூரண பிரமாணத்தை நான் என்ன பண்ணணும்? உற்று அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை அணுவான ரசிக்கணும். அதுக்குள்ள இருக்கிற ரகசியம் என்ன என்பதை நான் கண்டுபிடிக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், அதாவது இயேசு, இந்த பூரண பிரமாணம் வேற ஏதோ நினைச்சுக்காதீங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமாகி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார் அல்லவா, அதில் இருக்கக்கூடிய மேன்மை, அந்த உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய மேன்மை, அந்த சுவிசேஷத்தில் இருக்கக்கூடிய மேன்மை, இதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம்னா என்ன? இயேசு எனக்காக பாவமாகி அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், மறுபடியும் வரப்போகிறார். அல்லேலூயா. இதுதான் சுவிசேஷம், இது நற்செய்தி. இதுல என்னையா நற்செய்தி? அதுல என்ன நற்செய்தி? அது ஏன் மரிச்சார்னா அதுல என்ன நன்மை இருக்குது? உயிர் தெழுந்தார்னா என்ன நன்மை இருக்குது? அந்த ஆழத்தை போய் நீங்க என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்சு அனுபவிக்கணும், அதை உற்று நோக்கணும், அது மேலேயே உங்க கவனத்தை வைக்கணும். அப்பதான் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். சும்மா எனக்காக மரிச்சார், எனக்காக மரிச்சார், எனக்காக மரிச்சார் இல்லை. ஆமா, இது சாதாரண செய்தி அல்ல. அது என்ன கிடையாதுங்க? சாதாரண செய்தி கிடையாது. ஆமென். ஆமா, ரோமர் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அது என்னன்னு சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி 16வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படவே மாட்டேன். எதை குறித்து வெட்கப்பட மாட்டேன்? ஆமா, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படவே மாட்டேன். வாசிங்க. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. என்னவா இருக்குதுங்க? எதுக்கு தேவ பலன்? ரட்சிப்பு உண்டாவதற்கு. ரட்சிப்புனா நீங்க வேற என்னமோ நினைச்சுக்காதீங்க. எதிலெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ அந்த பாதிப்பிலிருந்தெல்லாம் காப்பாற்றப்பட்டு மேல தூக்கி எடுக்கிறதுக்கு தான் பேர் என்னங்க? ரட்சிப்பு. சத்தமா ஆமென், அல்லேலூயா. எதிலெல்லாம் பாதிக்கப்பட்டு, ஐயோ இதிலிருந்து நான் வெளியே வர முடியாதா, எனக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு ஆள் இல்லையா, என்னை தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் இல்லையா, நான் இந்த இடத்துக்கு நான் போக மாட்டேனா, என் வாழ்க்கையில் இந்த இடத்துல நான் வாழ மாட்டேனா அப்படின்னு ஒரு 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 பார்வை அல்லது ஒரு ஏக்கம், ஒரு நோக்கம் இருக்கிறது பார்த்தீங்களா? அந்த இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறதுக்கு தான் பேர் என்ன? உங்க பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு பேர் மட்டும் ரட்சிப்பு இல்லை.
ரத்தத்தால கழுவப்படுறதுக்கு பேர் மட்டும் ரட்சிப்பு இல்லை. அந்த ரத்தத்தால கழுவப்பட்டு அவருடைய பிள்ளை ஆனதுக்கு பிறகு புது வஸ்திரம் தரிப்பிக்கப்படணும், முத்திர மோதிரம் போடப்படணும், காலுக்கு பாதரட்சை போடப்படணும். நீங்க அதிகாரம் உள்ள பிள்ளையாய் எதை இழந்தீர்களோ அதை திரும்ப பெற்று அதே வீட்டில் வந்து அதே போல அதே சொந்த பிள்ளையா நீங்க அதிகாரம் உடையவங்களா வாழ்றதுக்கு தான் பேரு ரட்சிப்பு. எங்க இருந்து இருக்கிறேன்னு தெரியுதா? எங்க இருந்து சொல்றேன்? இளையகுமார் நல்ல தகப்பனுடைய கதையில இருந்து சொல்றேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த அந்த லெவலுக்கு வந்துடணும். அதுதான் ரட்சிப்பு. அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த பிரமாணத்தை உற்று பார்க்கணும். சரி, இன்னைக்கு அது கொஞ்சம் போன வாரம் கொஞ்சம் பார்த்தோம். போன வாரம் பார்த்ததுல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? என்னமோ சொன்னீங்க சார், தெரிஞ்சுக்கிட்டேன் சார். நான் பரிசுத்தமாகல. ஃபர்ஸ்ட் என் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குது? தேவ நீதி ஆக்கப்பட்டிருக்கிறேன். என் மேல இருந்த பாவம் எல்லாம் எங்க போயிடுச்சு? அவர் மேல போயிடுச்சு. அவர் மேல இருந்த நீதி என் மேல வந்துருச்சு. இப்ப இந்த நீதி என்ன என்ன வாக்குது? பரிசுத்தமாக்குது. ஓகேவா? அப்போ பரிசுத்தம் ஆகாம அப்படியே நிக்கிறது வாழ்க்கை இல்லை. பரிசுத்தம் ஆகணும். ஆனா முதல்ல நமக்கு என்ன நடந்திருக்குது? அதான் நீங்க விசுவாசிக்கணும். அந்த அதனுடைய மேன்மையை நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ ரெண்டாவது இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம இந்த சுவிசேஷத்தினால என்ன நமக்கு நன்மை நடந்திருக்கிறதுங்கிறத எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை கொஞ்சம் வேகமா படிச்சிருங்க, அப்புறம் பொறுமையா போலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளினிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனே இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். கவனிங்க, முதல் 2 வசனத்தை நாம முதல்ல பார்க்கலாம். அப்ப நேரம் இருந்தா அடுத்த வசனத்துக்கு நேரம் நம்ம போகலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். முதல்ல நீங்க எப்படி நாம, நான் உங்களேன்னு சொல்லக்கூடாது, நாம எப்படி இருந்தோம்? செத்து போயிருந்தோம். மரித்தவர்கள் என்ன? ஆனா சாப்பிட்டோம். செத்தவங்க யாராவது சாப்பிடுவாங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா செத்தவங்க சாப்பிட்றத? இல்லை, யாரும் பார்க்கல தானே. செத்தவங்க தண்ணி குடிப்பாங்களா? செத்தவங்க எந்திரிச்சு நடந்து வருவாங்களா? செத்தவங்க ஏசி போட்டு படுத்து தூங்குவாங்களா? இதெல்லாம் நம்ம செஞ்சோம். வாய்க்கு வக்கனையா சாப்பிட்டோம். அழகழகாக என்ன பண்ணோம்? ட்ரெஸ் பண்ணோம். ஆமாம், ஃப்ளைட்டில் சிங்கப்பூரெல்லாம் போயிட்டு வந்தோம். ஆமாம், பஸ் ஏறி போனோம். எல்லாமே நாம் செஞ்சோம். ஆனால் வேதம் சொல்லுது நாம் என்ன செஞ்சிருந்தோம்? எப்படி இருந்தோமா? மரித்து போயிருந்தோங்குது, செத்து போயிருந்தோங்குது. அப்ப எதில் செத்து போயிருந்தோம்? சரீரத்தில் இல்லை, ஆமாம், ஆவியில் செத்து போயிருந்தோம். எந்த ஆவியில் செத்து போயிருந்தீங்க? ஏதோ ஒரு ஆவியில் செத்து போயிருந்தோம். மொத்தத்தில் நாம் எப்படி இருந்தோம்? வேத வசனத்தின்படி மரணம் எங்கேயோ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியில் இருந்தது. அந்த மரணம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தபடினால
நம்முடைய செயல்கள் வேற மாதிரி இருந்துச்சுன்னு 2ஆம் வசனத்தில் சொல்றார். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனத்துக்குள்ள தொடர்பை புரிஞ்சு போனீங்கன்னா தான் வேதம் சரியா புரியும். நம்ம செத்து போயிருந்ததுனால எப்படிங்க நம்ம ஆவி ஆத்மா தேவ சாயல் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்ல, பிதா வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் என்கிற திரித்துவ தேவன் அவருடைய சாயல்ல, அதாவது ஆவி ஆத்மா சரீரம் அப்படிங்கிற திரித்துவ சாயல்ல நாம படைக்கப்பட்டிருந்த நாம இந்த ஆவி என்கிற ஒரு பகுதியில நாம மரித்து மரணத்தை அனுபவித்து கொண்டிருந்தபடினால நம்முடைய செய்கைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு 2வது வசனத்துல சொல்றாரு. அவைகளில் எவைகளில் அவைகளில் எவைகளில் அவைகளில் எவைகளில் பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மரித்து போயிருந்த அந்த நிலைமைகளில் என்ன பண்ணணும்? நீங்கள் முற்காலத்திலேனா எங்க பாட்டங்காலத்திலன்னு பெயராதீங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால இருந்த காலத்துல, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால வாழ்ந்த காலத்துல, அதுதான் முற்காலம். ஆமா, நீங்க கற்காலத்துக்கு போயிடாதீங்க. முற்காலத்தில் எப்படி வாழ்ந்தீங்க? இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக. உலக வழக்கம், இந்த உலகத்துல ஒரு வழக்கம் இருக்குது. அந்த உலக வழக்கத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன பண்ணீங்க? வாழ்ந்தீங்க. வாழ்ந்தீங்கன்னு சொல்லக்கூடாது, மாத்திக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா. நாம் இந்த உலக வழக்கத்துக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்தோம். இந்த உலக வழக்கம் என்ன சொல்லுங்க, கொஞ்சம் டக்கு டக்குன்னு கொஞ்சம் ஏற்காவது புரிஞ்சுவங்க. உலக வழக்கம் என்னன்னு எங்களுக்கு தெரியலைங்க சார். எதை பத்தி உலக வழக்கம்னா என்னன்னு கேட்கிறேன். இந்த உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி நடந்தீர்கள். இன்னும் சொன்ன போனா இந்த உலகம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா இயங்குது. அந்த உலகம்னா இந்த பூமி உருண்டையை நினைச்சிடாதீங்க. மக்கள் வாழும் முறைமையை நான் சொல்றேன். இந்த வேதம் உலகம்னு சொல்லும்போது எதை சொல்லுது? பூமி உருண்டையை சொல்லல, மக்களுடைய வாழும் அந்த சிஸ்டமேட்டிக்கான ஒரு முறை இருக்கு பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்களா, என்ன சொன்னா, பணம் இருந்தா தாங்க இந்த பூமியில மதிப்பு. பணம் இருந்தா தான் மதிப்பு. இந்த உலகம் சொல்லுதா? அதுக்கு பின்னால ஓடுதா இல்லைங்களா? ஓடுது. அப்புறம் ஒரு 2-3 உங்களுக்கு எடுத்து காமிக்கிறக்கா சொல்றேன். என்ன எதை இழந்தாலும் பரவாயில்ல, மனுஷனை என்ன பண்ணிடணும்? திருப்திப்படுத்திடணும். இல்லைன்னா சொந்தக்காரங்க என்ன பண்ணிக்குவாங்க? ஐயோ, சம்மந்தி வீடு வந்திருக்கிறாங்க பட்டுக்கோட்டையிலிருந்து, இந்த நேரத்தில் கரிஞ்சோறு ஆக்கி போடாம சர்ச்சுக்கு வரணும் வந்தா சம்மந்தி என்ன நினைக்கும்? இது உதாரணத்துக்கு சொல்றோமா? இது என்ன வழக்கம்? இப்ப நின்னுக்கிறோமா வீட்டில்? சொல்லுங்க. இந்த உலகம் இது யார் உண்டாக்குன சிஸ்டம்? உலகம். ஆனா வேதம் என்ன சொல்லுது? சபை கூடி வருதலை விட்டு விடாதிருக்கும்படி. அந்த முக்கியமான வார்த்தையை விட்டுறீங்க பாத்தீங்களா? புத்தி சொல்லுங்கள்னு சொல்லுது. சபை கூடி வருதலை விட்டு விடாதிருக்கும்படி ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்க. அப்ப சபை கூடி வருதலை விட்டு விடுறதுக்கு பேர் என்ன? புத்தி இல்லாதனம். ரொம்ப அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? வழக்கமெல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுது, ஒரு ஆள் சபைக்கு வரலன்னா அவனுக்கு போய், எப்பா வாரத்தில் முதல் நாள் ஆண்டவர் உயிர் தெழுந்த நாளுப்பா, இது ஆண்டவரை ஆராதிக்கிற நாளுப்பா, இந்த ஒரு நாளை கூட நீ ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியல, வாரத்தில் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் குடிக்க முடியலன்னா ஆண்டவர்கிட்ட பிரியமா எப்படிப்பா நம்ம வாழ்றது, இது சரியில்லைப்பா அப்படின்னா அவங்களுக்கு போய் என்ன பண்ணணுமா? யார் பத்தி சொல்லணும்? பாஸ்டர் சொல்லல, ஒருவருக்கொருவர் சொல்லணுமா? அடுத்த வாரம் உங்க பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற ஒரு ஆள் சபைக்கு வரலன்னா
நீங்கள் அடுத்த வாரம் வர்றாருன்னு சொன்னால், ஏன் பிரதர், ஏன் சிஸ்டர், புத்தி இருக்குதா அப்படின்னு என்ன பண்ணணும்? நீங்கள் அப்படி கேட்டால் தான் உரைக்கும். சபைக்கு வர்றது புத்திசாலித்தனம்னு சொன்னீங்கன்னா கேட்க மாட்டாங்க. புத்தி இருக்கா பிரதர் உங்களுக்கு? சிஸ்டர் புத்தி இருக்குதா? ஏன் இப்படி கேட்குற அப்படிம்பாங்க. இல்லை போன வாரம் வரலையா, அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னா நிச்சயமாக அவங்க என்ன சொல்லுவாங்க? ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் முக்கியம் இல்லையா பிரதர்? ஆண்டவர் முக்கியம் இல்லையா சிஸ்டர்? அந்த ஊருக்கு போனீங்களே, அந்த ஊரில் சர்ச்சே இல்லையா பிரதர்? அந்த ஊரில் சர்ச்சே இல்லையா சிஸ்டர் அப்படின்னு என்ன பண்ணணும்? கேட்கணும். அல்லேலூயா. கேட்பீங்களா? இதெல்லாம் பாஸ்ட் கேட்டுக்குவார். பாஸ்ட் மனைவி ஃபோன் பண்ணி கேட்டுக்குவாங்க, ஏன் சர்ச்சுக்கு வரலன்னு. நான் அதனால தான் நான் கேட்குறதே இல்லை. வந்த என்ன, வராட்டி என்ன. நீங்கள் புத்தியோடு இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏங்க உங்கள் பிள்ளைங்க யாராவது, நீங்கள் பிள்ளை பெற்றிருக்கீங்களா தவிட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்களா? பெற்றவங்களாம் அல்லையிலேயே சொல்லுங்க. உங்கள் பிள்ளை அறிவாளியாக இருக்கணுமா முட்டாளாக இருக்கணுமா? எப்போது ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துடுறா. நம்ம ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவங்கலாம் கலெக்டர் ஆகிட்டாங்க, ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவங்கலாம் டாக்டர் ஆகிட்டாங்க. எப்படியாவது அவன் போடுற எப்படி படிக்கிறான், அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி குட்டி நசுக்கி டியூஷனுக்கு அங்கே போ இங்கே போ, எப்படியாவது நான் மிதிச்சு அவன் என்ன பண்ண வைக்கிறேன்? நம்ம அறிவாளி ஆக்கணும் முயற்சி பண்ணுறோம். அது நல்லது, செய்யுங்க. நீ மிதிச்சாலும் சரி, அடித்தாலும் சரி, தூக்கி போட்டு பந்தாருனாலும் சரி, அது உங்கள் விருப்பம். உங்கள் பிள்ளை, உங்கள் பிள்ளை நல்லா இருக்கணும், புத்திசாலியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்கல்ல, அதே மாதிரி தான் உங்களுக்காக உயிரை கொடுத்த அப்பா நீங்கள் புத்திசாலியாக இருக்கணும்னு ஆசைப்படுவார். அல்லேலூயா. புத்திசாலியாக இருந்தால் கொடுக்க வேண்டியது எல்லாம் கொடுப்பார். முட்டாள்கிட்ட கொடுக்க மாட்டார். கொஞ்சம் புத்தி சுவாதீனமாக இருக்குதுங்க அப்படின்னா 500 ரூபா நோட்டை கொடுத்து போய் பால் பாக்கெட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்களா? கரெக்டாக 11 ரூபாயை கொடுத்து போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க, அவ்வளோதான் கிடைக்கும். உங்கள் புத்திக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன வரும்? ஹலோ, ஆசீர்வாதம் வரும். ஆமாம். அப்போ உங்கள் புத்தி எப்படி இருக்குதுங்கிறது எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருக்கிறீங்க, உங்கள் பேருக்கு பின்னால் என்ன பட்டம் போட்டிருக்குது. பேருக்கு முன்னாலேயும் இருக்குது பின்னாலேயும் இருக்குது. வெறுவண்டுன்னு போட்டால் முன்னால் பாஸ்டர்மார்களுக்கெல்லாம் போட்டுக்குவாங்க. வெறுவண்டு தாமஸ் ஜேக்கப். கருவண்டு. அப்புறம் பின்னால் என்னது? எம்ஏ, பிஎட்டு, பிஹெச்டி, எம்ஃபில்லு. நீ என்ன படிக்கிற? எம்டிவ், மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி. தெய்வீகத்திலேயே மாஸ்டர் கோர்ஸ் போகிறாங்க. ஐயா படிங்க, அதெல்லாம் தப்பு இல்லை, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறோம். இதெல்லாம் வச்சுக்கிட்டா இதெல்லாம் என்ன கிடையாதுங்களா? ஆசீர்வாதத்துக்கு வழி கிடையாது. இதனாலெல்லாம் ஆசீர்வாதம் வரவே வராது. இந்த வேதம் என்ன சொல்லுதோ இதுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம் தானாக வருங்க. பணத்துக்கு பின்னாலாம் ஓடாதீங்க, பணம் உங்களுக்கு பின்னால் ஓடி வரணும். அல்லேலூயா. ஆமாம். நாய்க்குட்டி மாதிரி வாழை உள்ளே விட்டுக்கிட்டு என்ன பண்ணணும்? பணம் உங்கள் பின்னால் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஐயோ நான் உனக்கு சொந்தமானவன், வேறு எங்கேயும் என்ன பண்ண மாட்டேன், நான் திருப்பதி உண்டிக்கெல்லாம் போக மாட்டேன், உங்கே தான் வருவேன். தேவ பிரசன்னத்தின் விடுதலை ஊழியத்துக்கு தான் வருவேன். அந்த விடுதலை ஊழியத்துக்கு எப்படி வரும்? உங்கள் வீட்டுக்கு வந்தால் இங்கே வரும். நம்ம தானங்கள்லாம் வராது. அப்போ ஆசீர்வாதம், பணம், தங்கம், பொருள், செல்வம், வீடு, தோட்டம், துறவு, இதெல்லாம் என்ன பண்ணணும்? உங்களை தேடி உங்கள் பின்னால் நாய்க்குட்டி மாதிரி வரணும். ஆனால் இன்னைக்கு நிலைமை படுமோசமாக இருக்குது. ஆராதனையெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு அது கிடக்கிட்ட ஒரு பக்கம், நான் போய் ஒரு 100 ரூபா சம்பாரிச்சிக்கிட்டு வரேன் அப்படின்னா காலம் பூரா கஷ்டப்பட்டுட்டு தாங்கயா இருக்கணும். வேண்டாங்கய்யா அம்மா, இந்த நிலைமை வேண்டாம். வேலை தேடும்போது கூட நான் சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை லீவ் கொடுக்குற மாதிரி தான் இந்த வேலைக்கு போகிறேன் வர்றேன். ஷோம் பண்ணி ஆண்டுகிட்டு வேலை தேடுங்க, நிச்சயமாக ஆண்டவர் தருவார். ஆண்டவருக்காக வைராக்கி எடுக்கும்போது ஆண்டவர் அதற்குரிய காரியங்களை வாய்க்க பண்ணுவார்.
ஆமாம். உங்களுக்கு என்ன கவர்மெண்ட் வேலை? சொல்கிறேங்க, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எப்படியாவது ஆண்டவர் என்ன பண்ணுங்க, தேடுங்க. இப்போ நாம் இங்கேயே வந்தோம். சரி, கவனிங்க. உலக வழக்கம். சரி, என்னது? உலக வழக்கம். நிறைய இருக்குதுங்க உலக வழக்கம். அதெல்லாம் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோமா? ஓடிக்கிட்டு இருந்தோம். மனுஷனை திருப்திப்படுத்திக்கிட்டு இருந்தோம். பவுல் சொல்கிறாரு, நான் மனுஷனை திருப்திப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் தேவனுடைய மனிதன் அல்லவே, நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. மனுஷனை, இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் திருப்திப்படுத்த, நான் சொல்லட்டுங்களா, நீங்கள் கடவுளை விட்டுட்டு கடவுளை 2ஆம் இடத்துலையோ 3ஆவது இடத்துலையோ வச்சுட்டு மனுஷங்களையோ சொந்தக்காரங்களையோ நீங்கள் முதல் இடத்துல வச்சிங்கன்னா சில வருஷங்கள் மட்டும்தான் அவங்க முதல் இடத்துல இருப்பாங்க. அப்புறம் ஏன் உங்களை பகைச்சாங்கன்னே தெரியாது. கடைசிக்கு போயிடுவாங்க. அவங்களால பரிதாபமான சூழ்நிலை வந்துடும். அதனால் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, ஆண்டவர் எப்பவுமே முதல் இடம்தான். அந்த இடத்துக்கு வேற யாரும், அது ஒரு தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், யாரும் அந்த இடத்துக்கு என்ன செய்யக்கூடாதுங்க, வேலை எதுவுமே வரக்கூடாது. ஆமாவா? சொல்லலாமா? இன்னைக்கு ஆண்டவரே நீங்கள் தான் என் வாழ்க்கையின் முதன்மையானவர், உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, உமக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் கொடுப்பேன் ஆண்டவரே, உம்மை ஒருபோதும் அசட்டா பண்ண மாட்டேன் ஆண்டவரே. ஆமென், அல்லேலூயா. சார், அப்போ 4 வாரம் வந்துட்டு ஆசீர்வாதம் வந்துடுமா சார்? 5ஆவது வாரம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு அவருக்கு தெரியும். என்னம்மா ஐயா? சரி, 2026 வருஷத்தில் கரெக்டாக 52 வாரம் வந்துட்டு ஆசீர்வாதம் வந்துடுமா? அவருக்கு தெரியும். 2027 நீ என்ன பண்ணுவேன்னு. அப்ப நம்ம நம்பக்கூடிய அளவுக்கு நம்முடைய இருதயம் மாற்றம் அடையணும். என்ன நம்புங்கப்பான்னு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்க கூடாது. பாட்டு பாடிட்டு நம்பிடுவாரா? நம்புங்கப்பா உங்க பிள்ளை. எத்தனை நாளைக்கு இப்படி இதே பாட்டை பாடிக்கிட்டு இருக்கு? நம்புங்கப்பா நம்புங்கப்பா. நானும் நம்பி ஏமாந்து போய்கிட்டே தாண்டா இருக்கிறேன். நீ பாடும்போதெல்லாம் நம்புறேன், அப்புறம் மறுபடியும் என்ன பண்றேன், நான் ஏமாந்துறேன். இல்லை. ஆமாம், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்களுடைய நம்பிக்கைக்குரியவனா நான் வாழணும், எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. பலன பாட்டெல்லாம் பாட வேண்டான்னு சொல்ல, அந்த நம்பிக்கைக்குரியவனா வாழ்றதுக்கு எனக்கு என்ன தாங்க, பலனை தாங்க. அவரை பார்த்து நாம பாடுறோம்ல, என் நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். பாடுறோமா? அதே மாதிரி திருப்பி அவர் என்ன பண்ணணும், நம்மளை பார்த்து மகிழ்ச்சியாக பாடக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நிச்சயமா ஆசீர்வாதம் உங்க பின்னால நாய்க்குட்டி விட கேவலமாக சுத்திக்கிட்டு தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ நீங்கள் ஆசீர்வாதத்தை தேடி ஓடுவீங்களா? இல்லை. ஸ்தோத்திரம். அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, இந்த உலகத்தின் அத்தனை ஆசீர்வாதம் யாருக்கு தெரியுமா? எனக்கு தான் எங்கள் அப்பா வச்சிருக்கிறார். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஆமாம், இன்னைக்கு பிசாசு எடுத்து விளையாண்டுக்கிட்டு வந்திருக்கிறான். பாருங்க, எத்தனை கோயிலை போய் பாருங்க, எப்படியெல்லாம் கட்டியிருக்காங்க. நாம் ஓலையை போட்டு மேலே தகரத்தை போட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறோம். புரியுதா நான் சொல்றது? ஏன்? நமக்கு டப்பு இல்லை, அது எங்கேயோ போயிடுச்சு. என்ன காரணம்? நாம அதுக்கு நம்பிக்கையுரியவங்களா இல்லை. மாறணும், கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிங்க. ஆமென், அல்லேலூயா. தயவு செஞ்சு விசுவாசிங்க. வேதத்தில் ஒரு ஜபம் இருக்குது, அது தப்பான ஜபம், அதுக்கு வேண்டாம். அதாவது தரித்திரப்பட்டு திருடி உங்கள் நாம என்ன பண்ணக்கூடாது, தூசிக்க கூடாது. நான் ரொம்ப பணக்காரனாயும் உங்களை மறுதளிச்சிடவும் கூடாது. இது நல்ல ஜபம் நினைக்கிறீங்களா?
அன்னன்னைக்கு உள்ளது தாருங்க. போதும் என்கிற மனமே நான் சொல்ற விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். போதுங்கிற மனசு நல்லது. என் நிலைமையிலையும் வாழ கற்றுக்கொள்ளணும், நல்லது. நான் என்ன சொல்ல வரேன், பணத்துக்கு பின்னால நீங்க ஓடக்கூடாதுன்னு சொல்றேன். பணம் உங்களுக்கு பின்னால ஓடி வரணும்னு சொல்றேன். நான் சொல்ற கான்செப்டை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த வசனமெல்லாம் சரியான மேட்ச் ஆகும் உங்களுக்கு. ஆமா, எனக்கு எல்லாத்துலயும் என் மனசு எப்படி இருக்குது? இப்போ திருப்தியா இருக்குது. ஆமென். ஆனா என் பிதாவுடைய ராஜ்யம் கட்டப்படணும். எனக்கு இது போதும். என்னம்மா? எனக்கு இது போதும். ஆனா எங்க அப்பா இந்த ராஜ்யத்தில் அவருடைய வல்லமையை நான் வெளிப்படுத்தணும், அவருக்குரிய காரியங்களை செய்யணும், அவருடைய திட்டத்தெல்லாம் செய்யணும்னா எனக்கு என்ன வேணும்? என்னங்க வேணும்? நான் வெறுங்கையில் முளம் போட முடியாதுங்க. அப்ப எனக்கு என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேணும். என் நிலைமை வேற, உங்க நிலைமை வேற. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. என்னைக்கு நாளைக்கு ஆண்டவர் இந்த இடத்த விட்டுட்டு போன்னு சொன்னா நான் என்ன பண்ணணும்? ஆமா, யாரையாவது இந்த இடத்துல இவங்கள ஊழியக்காரங்களா வச்சுட்டு நீ கிளம்பு கேரளாவுக்கு போ அப்படின்னா நான் போறதுக்கு ரெடியா இருக்கணும். இது என் மனநிலை. ஆனா உங்க மனநிலை அது வேற. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால வசனத்தை போட்டு என்ன பண்ணிக்காதீங்க, குழப்பி கொள்ளாதீர்கள். ஆமா, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஸ்தோத்திரம். நீங்க ஆசீர்வாதமா வாழணும், இருக்கணும். சரி, இப்ப நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம்? இவ்வுலக. ஆனா இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம்னு சொல்ற நம்ம கிட்டையும் இன்னமும் எந்த காலம் தான் இருக்குதுங்க? முற்காலத்தின் செயல்கள் இன்னமும் இருக்குது. அதெல்லாம் இருக்கக்கூடாது. அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும்? தூக்கி தூர போட்டுறணும். சடங்கா சாஸ்திரமா எல்லாத்தையும் என்ன பண்ணணுங்க? தூக்கி தூர போட்டுருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் எனக்கு போதுமான. அதுக்கு அடுத்து பாருங்களேன், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொள்ளுங்கள். எப்ப நடந்துகிட்டோம் அப்படி கொண்டீர்கள்? எப்போ? இப்பொழுது. அம்மா, இப்பொழுது இல்லம்மா. இப்பொழுதுங்கிற வார்த்தை யாரை குறிக்குதுன்னா, இப்போ ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட என்ன ஆவி கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்குது? ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஒரு ஆவி ரட்சிக்கப்படாதவங்க கிட்ட கிரியை செய்யுது. அவங்கள அந்த ஆவி நடத்துது. அதே மாதிரி ரட்சிக்கப்படாத காலத்துல அந்த ஆவி என்ன பண்ணுச்சுங்க? நம்ம நடத்துச்சான். இப்ப அந்த ஆவியிலிருந்து நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இனிமே நம்மளை யார் நடத்தக்கூடாது? இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபதி நம்ம நடத்தக்கூடாது. வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் நம்ம நடத்தக்கூடாது. நம்மளை நடத்தக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவரா இருக்கணும். நம்ம மரிச்சு போயிருந்த காலத்துல நம்முடைய ஆவி உலக வழக்கத்தோடு இணைக்கப்பட்டிருந்துச்சு. அந்தகார ஆவிகளோடு, சுருக்கமா சொல்ல போனா பிசாசுகளோடு நம்முடைய ஆவி என்ன பண்ணப்பட்டுச்சுங்க? இணைக்கப்பட்டிருந்துச்சு. அதனால நாம என்ன செஞ்சோம்? நம்ம மனசும் மாமிசமும் விரும்பினவைகளை நாம செய்து வாழ்ந்தோம். அப்படிப்பட்ட நிலையில இருந்த நம்மளை கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாருங்க? விடுதலையாக்கி உயிர்ப்பித்திருக்கிறார். இனிமேல் இந்த உலக வழக்கத்துக்குரியவன் அல்ல. சத்தமா சொல்லுங்க, இந்த உலக வழக்கத்துக்குரியவன் அல்ல. நான் யாருங்க? ஆவிக்குரியவன். சத்தமா சொல்லுங்க, நான் யாரு? ஆவிக்குரியவன். ஏன்னா என் ஆவியில என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். அதுக்கு அடுத்தது பாருங்க, இனிமே என் வாழ்க்கைக்குள்ள யாருக்கு அதிகாரம் இல்லை?
பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. பிசாசுக்கு அதிகாரம் இல்லாத காரணத்தினால 3வது வசனம் சொல்லுது பாருங்க, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சைகளின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து. எதை செஞ்சோம்? மாம்சமும் மனசும் விரும்பினதை செஞ்சோம். சொந்த புத்தியில வாழ்ந்தோம். சுருக்கமா சொல்ல போனா எந்த புத்தியில வாழ்ந்தோம்? ஆசைப்பட்டதெல்லாம் நமக்கு என்ன வேணும்? வேணும் அப்படின்னு நினைச்சோம். இல்ல, இப்ப அந்த புத்திக்கு நம்ம என்ன ஆகி போயிட்டோம்? செத்துட்டோம். இப்போ அவர் என்ன விரும்புகிறாரோ அதை என் வாழ்க்கையில நான் செய்வேன். இனி நான் மாம்சத்துக்கு கடனாளி அல்ல. நான் மாம்சத்தின்படி யோசிப்பதற்கும் மாம்சத்தின்படி வாழ்வதற்கும் மாம்சத்தின்படி சிந்திப்பதற்கும் நான் மாம்சத்துக்குரியவன் அல்ல. மாம்ச சிந்தை மரணம். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ரட்சிக்கப்பட்டுட்டோம், இன்னமும் நாம மாம்ச சிந்தையில வாழுவோமானா, நம்ம மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்வோமானால், மனசும் மாம்சமும் விரும்பினதுக்கு பின்னால நம்ம ஓடுவோமானால் நாம் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஏன்னா அது நம்மளை இயக்கிறது வேற ஒரு ஆவியா போச்சு. இல்லைங்க, நம்மளை இனிமே நடத்தக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். அவர் எங்க நடத்துவார்னா, என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. நீங்க போய் மேய்க்க வேண்டியதில்லை, நீங்க புல்லுள்ள இடத்தை நீங்க தேட வேண்டியதில்லை. ஆடு என்னைக்காவது தேடுமா? தேடும். எங்க தேடும் தெரியுமா? வெள்ளாமையை பார்த்து தேடும். வேலியை தாண்டி போய் மேய பார்க்கும். நல்லா கடலை போட்டு விளைஞ்சி வந்திருக்கும். என்ன பண்ணும் அந்த ஆடு? அந்த கடலைக்காட்டுக்குள்ளே புகுந்து கடலை செடி திங்க பார்க்கும். அப்போ மேய்ப்பன் என்ன பண்ணுவான்? வாங்கி ஒன்று டம்மில்னு ஒன்று உழுவும். எப்பவுமே ஆடு எங்கே தான் பார்க்கும்? வெள்ளாமையை தான் பார்க்கும். இல்லை, இப்போது ஆடாக மேயக்கூடாது. யார் மேய்க்கணும்? மேய்ப்பன் மேய்க்கணும். மேய்ப்பன் எந்த இடத்துக்கு கொண்டு போனாலும் அது எனக்கு நல்ல மேய்ச்சல். அதை சந்தோஷமா அந்த ஆடு என்ன பண்ணும்? ஏற்றுக்கொள்ளும். சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா என்னை நேசிக்கிற ஒருவர் இந்த பூமியில இருக்கிறார். எனக்கு நன்மையை செய்கிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் மேல அவர், நான் பாருங்க, நான் சின்ன பையனா இருக்கும்போது ஆடு மேய்ச்சேன், மாடு மேய்ச்சேன், எருமை மேய்ச்சேன். பண்ணி மட்டும்தான் மேய்க்கல. ஆமா, அந்த ஆட்டுக்கு வவுர் அப்படியே பொட்டுக்கூட மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவேன். நானும் பெரியசாமியும் தான், 2 பேரும் தான் நாங்கள் ஆடு மேய்க்கிறதுல பார்ட்னரு. பக்கத்து காட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன். ஆமாம், அவன் என்ன பண்ணுவான்? என் ஆட்டு வவுத்து பாடுறான் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு. நான் சொல்லுவிட்டேன், என் ஆட்டை பாடுறேன், என் ஆட்டு வவுறு எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு. அந்த உள்ள ஒட்டி கிடக்குது பார்த்தீங்களா, அது அப்படி எப்படி வரணும்? வெளியே புடச்சிக்கிட்டு வரணும். அப்படி மேய்ப்போம். எங்கேயாவது கோவக்கொடி கிடச்சிருச்சுன்னா போட்டு அதை பிச்சு கொண்டாந்து என்ன பண்ணுவோம்? ஆட்டுக்கு பக்கத்தில் போடுவோம். ஆமாங்க, அப்படி அதை விட நம்முடைய ஆண்டவர் நல்லவர், என்னை மேய்ப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உங்களை கொண்டு போவார்னு விசுவாசிங்களா? அமர்ந்த தண்ணி அண்டியே கொண்டு போய் விடுவார். கடலில் கொண்டு போய் தண்ணி குடிக்க சொல்லி விட மாட்டார். ஆமாம், ஆளை அடித்து கொண்டு போயிடும். ஆடை போய் கடலில் 2 முறை குடிச்சிட்டு வா, அப்படிலாம் ஆண்டவர் நடத்தவே மாட்டார். அமர்ந்த நல்ல நீரோட அண்டையில் நடத்துகிற தெய்வம். ஆமாம் ஆமாம், நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு தருகிற தெய்வம். ஆமென், அல்லேலூயா. என்னை கரம் பிடித்திருக்கிற ஆண்டவர் என்னை நேர்த்தியான வழியிலே நடத்துவார், சரியான வழியிலே நடத்துவார். என்னை அவர் கொண்டு போவார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். இதுதான் பூரண பிரமாணத்தினுடைய நோக்கம். ஆமென், அல்லேலூயா. பூரண பிரமாணம் என்றால் என்னை என் தேவன் என்னை நடத்துவார், என்னை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார், என் கையின் பிரயாசத்தை வாய்க்க பண்ணுவார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அல்லேலூயா. நன்மை என் பின்னால வரும். ஆமென். ஏன்னா எனக்கு முன்னால யார் இருக்கிறா?
மேய்ப்பன் இருக்கிறார். நல்லா கவனிங்களே, முன்னால மேய்ப்பனை வச்சீங்கன்னா, முன்னால கடவுளை வச்சீங்கன்னா, பின்னால தானா நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம சில நேரத்துக்கு என்ன பண்ணிடுறோம், என்னையும் சேர்த்து சொல்றேன், நீங்க அப்படி கொஞ்சம் நேரம் நில்லுங்க ஆண்டவரே, இந்த நன்மையை கொஞ்சம் பார்த்துட்டு கிருபையை கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் உங்களை நான் பார்க்குறேன்னு மனசு எங்க திரும்பிடுதுங்க? நன்மையின் பக்கம் திரும்பிடுது. இல்லை, எவ்வளவு நன்மை வந்தாலும் அதை அனுபவிச்சுக்கிட்ட யாரை மட்டும்தான் நான் பார்ப்பேன்? ஆண்டவர் மட்டும்தான் நான் பார்ப்பேன். ஆமென். சத்தமா சொல்லுங்க. நம்ம எப்படி மரித்து போயிருந்தோம்? ஆவி. அந்த எப்படி மரிச்சோங்கிறத கொஞ்சம் வேத வசனத்தின்படி நம்ம பார்த்துடலாமா? பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் விளக்கம், கொஞ்சம் அதில் கூடிய மேன்மை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுங்களேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். ஆமா, இது என்னைக்காவது இந்த வசனத்தை தியானிச்சிங்களா? யாராவது இந்த வசனத்தை தியானிச்சிருந்தீங்கன்னா அல்லேலூயா சொல்லுங்க. யாருமே தியானிக்கல. சரி, இன்னைக்கு நம்ம தியானிப்போமா? கவனிங்க. என்ன பண்ணினாரா ஆண்டவர்? மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, பாருங்க, உலகத்துல படைச்சது எல்லாத்தையும் எப்படி படைச்சாரு அவரு? உண்டாகட்டும் உண்டாகட்டும் உண்டாகட்டும்னு வார்த்தையை சொல்லி சொல்லி படைச்சார். ஆனா மனுஷனை மட்டும் என்ன பண்றாருங்க? எப்படி மண்ணில் செஞ்சிருப்பார்? நீங்க இப்ப தனசெல்வி சிஸ்டர் கிட்ட சொல்றேன், அம்மா ஒரு இவ்வளோ 6-5 அடி நீளத்துக்கு ஒரு பொம்மை செய்யுங்கம்மான்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப மண்ணோட மண்ணை நீங்களும் என்ன பண்ணுவீங்க? முட்டி போட்டுக்கிட்டு தவுந்துக்கிட்டு அந்த மண்ணை அள்ளி குமிச்சு கண்ணு வச்சு காது வச்சு இந்த பொம்மையெல்லாம் செய்யும்போது நீங்கள் அந்த மண்ணோட என்ன செஞ்சிருப்பீங்க? கலந்துருவீங்க. அப்படிதானே? ஆமாவா இல்லையா? ஆனால் அதுக்கு முன்னால் உண்டாக்குனது எல்லாத்தையும் எப்படி உண்டாக்குனாருங்க? அதோட கலக்கல, அவர் அதோட மிங்கிள் ஆகல. அதுக்கும் அவருக்கு எந்த விதமான ஒரு லிங்கும் கிடையாது. அவருடைய வார்த்தை மட்டும்தான் அதை உருவாக்குச்சு. ஆனா மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னால என்ன பண்றாருங்க? அதோடு அவர் இணைஞ்சு கொள்ளுகிறார். அப்படின்னா மண்ணுதான், மண்ணுதான். ஆனா அது யார் அதை உருவாக்கிட்டு இருக்கிறா? சொல்லுங்க. அது யார் அதுக்குள்ள மிங்கிலா இருக்கா? யாருடைய கை அதுக்குள்ள இருக்குது? யாருடைய விருப்பம் அதுக்குள்ள இருக்குது? யாருடைய சித்தம் அதுக்குள்ள இருக்குது? தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம். அப்படின்னா எப்படின்னா பாருங்களேன், இப்போ சில ஒரு ஓலை கொட்டாயி தான் கட்டிக்கிட்டு இருக்கிறோம், சர்ச்சு கட்டுறோம். ஆனால் மேஸ்திரி என்ன கேட்காம எதையாவது செஞ்சுவிட்டானா அதை என்ன பண்ணு? மாற்று. அப்படி என்ன செய்யாத? வைக்காது. என்ன கேட்காம அதை இப்போ படிக்கட்டு கட்டிவிட்டான். நான் ஒரு மாதிரி படிக்கட்டு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கள் சின்ன மாமியா மண்டை போட்ட நேரம் பார்த்து அவன் படிக்கட்டு கட்டிவிட்டான். இப்போ நம்ம அதை என்ன பண்ணணும்? நாளைக்கு போய் நான் எனக்கு இந்த மாதிரி எனக்கு விருப்பம் இல்லை, இதை என்ன பண்ணணும்? மாற்றணும். அப்போ பாருங்க, ஒரு சின்ன காரியத்தை செய்யும் போது கூட அதுக்கு முதலீடு போடுகிற நமக்கு ஒரு ஆசை இருக்கிறது, ஒரு விருப்பம் இருக்கிறது. ஆமாவா? அப்படின்னா ஒரு மனுஷனை படைக்கும் போது அவர் ஏனோ தானோன்னு படைக்கல, ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவர் படைக்கல. அது முழு ஈடுபாட்டோடு அவர் அதில் இறங்கி வேலை செய்கிறாரு. அப்படி வேலை செஞ்சவங்களை உருவாக்குன ஆண்டவர் உங்களை பாதியில் விட்டுருவாராங்க? நம்ம தாங்க அவரை பாதியில் விட்டுட்டு போயிட்டு இருக்கிறோம். அவர் ஆதியில் இருந்து கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கிற தெய்வம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. சிலருக்கெல்லாம் பாருங்க, அந்த திருமண வயசு வந்த உடனே சந்தேகம் வந்துடும். மாப்பிள்ளை கிடைக்குமா, பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு சந்தேகம் வந்துடுது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவங்க எனக்கு பொண்ணு எப்படி வேணும் தெரியுமா, மாப்பிள்ளை எப்படி வேணும் தெரியுமா அப்படின்னு அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க? ஒரு பட்டியலை போட்டுக்கிறாங்க.
கடைசி வரைக்கும் என்ன ஆக மாட்டேங்குது, அது சக்சஸே ஆக மாட்டேங்குது. இல்லை, யார் பட்டியல் போடணும்? உன்னை உருவாக்குனார்ல, உனக்கு கையை வச்சார்ல, உனக்கு கண்ணை வச்சார்ல, உனக்கு முடிய கொடுத்தார்ல, அவர் என்ன பண்ணணும்? உனக்கு ஏற்ற துணையை பட்டியல் போடணும். பட்டியல் யாருக்கிட்ட இருக்கணும்? தேவனிடத்தில் இருக்கணும். அந்த தேவனிடத்தில் இருக்கிற பட்டியலெல்லாம் பார்க்கறது இல்லை. நான் ஒரு பட்டியல் போட்டிருக்கிறேன். உமக்கு திறமை இருந்தால், என்னங்க, உனக்கு திறமை இருந்தா என் பட்டியலை ஃபில் பண்ணி பார்க்கலாம். யாருக்கு சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறது? தப்பு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சில வாலிப பிள்ளைங்க கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கிறீங்க. இந்த 2 வருஷத்தில் ஜாயெல்லாம் மாப்பிள்ளைக்கு ரெடியாகிடுவா. ஸ்தோத்திரம். இப்போ இருந்து பட்டியலெல்லாம் போடக்கூடாது. பட்டியல் யாருக்கிட்ட இருக்குது? தேவனிடத்தில் இருக்குது. தேவன் எதை கொடுத்தாலும் என்ன பண்ணணும்? வாங்கிக்கணும். அவர் கொடுத்தா நல்லதை தான் கொடுப்பார். கள்ளிப்பால ஒரு நாளும் கொடுக்க மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம். நான் என் குலம் என்ன தெரியுமா? என் கோத்திரம் என்ன தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? இதெல்லாம் பார்த்த தொலைஞ்ச. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எல்லாத்தையும் பார்த்தவர் அவர். உன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை அறிந்தவர் அவர். அவர் காலங்களை உன் கரத்திலே வைத்திருக்கிறார். ஆமாம், அவர் சொல்றதை கேட்கணும். ஆமாம், ஸ்தோத்திரம். சில நேரம் அப்பன் பேச்சை கேட்குறேன், அம்மா பேச்சு கேட்குறேன், பாஸ்ட் பேச்சை கேட்டு ஏமாந்து போனவங்களாம் இருக்கிறாங்க. என் பேச்சையும் கேட்டுறாதீங்க. யார் பேச்சு கேட்கணும்? அப்பா பேச்சை மட்டும் கேளுங்க, நல்லா இருப்பீங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். என்ன பண்ணாருங்க? மண்ணில் அப்படியே உருவாக்குறார். ஏன் அவருக்கு அந்த மண்ணை பார்த்து அப்படியே ஒரு மனித நாட்டை உருவாகு அப்படி சொல்லியிருந்தா அந்த மனுஷ பொம்மை வந்திருக்குமா? வந்திருக்காதா? வந்திருக்கும். ஆனால் அப்படி அவர் செய்யலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாருங்க? அவரே என்ன பண்ணுறாருங்க? உருவாக்குறார். அடுத்தது, ஜீவ சுவாசத்தை மண்ணினாலே உருவாக்கி, ஜீவ சுவாசத்தை அவன் சுவாசத்தை, ஜீவ அது யாருடைய சுவாசம்? காது கேட்கல, மைக்கில் சொல்லுங்க, பக்கத்தில் வாங்கி. நாசியின் சுவாசம், தேவனுடைய ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே. ஜீவ சுவாசம் அது யாரு சுவாசம்? சத்தமா. இங்கதான் நம்ம தப்பு பண்றோம். உனக்கும் எனக்கு இந்த பூமியில வாழ்றவங்களுக்கு மட்டும்தான் சுவாசம் தேவை. நாம காத்து இருக்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம வாழ முடியும். அதனால நமக்கு மட்டும்தான் சுவாசம் தேவை. ஆண்டவருக்கு சுவாசம் தேவையில்லை. புரிஞ்சுதா புரியலையா? கடலின் ஆழத்துக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா? நீங்க போய் அங்க மூச்சு விட முடியுமா? ஏன்? உங்களுக்கு என்ன தேவை? சுவாசம், ஆக்சிஜன் தேவை. அப்ப ஆண்டவருக்கு சுவாசம் தேவைன்னா அவர் அங்க உங்களை காப்பாற்ற முடியாது. 230 கிலோமீட்டர் உயரத்துக்கு காற்று இருக்குதா? 230 கிலோமீட்டர் உயரம் தான் காற்று. அதுவே அந்த இடத்துக்கு போனீங்கன்னாவே காற்றினுடைய அழுத்தம் குறைவா இருக்கும், சுவாசிக்க முடியாது, சிலிண்டர் கட்டிக்கிட்டு போகணும். ஆனா அதையும் தாண்டி ஆண்டவர் உயரத்தில் இருக்கிறாரு. காற்று இல்லாத விண்வெளியிலையும் என் ஆண்டவர் இருக்கிறாரு. அப்ப அவருக்கு சுவாசம் தேவை இல்லை. அதனால தயவு செஞ்சு இந்த வசனத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அவர் சுவாசத்தை ஊதல, மனுஷனுக்கு சுவாசத்தை ஊதினாரு. என்னங்க? மனுஷனுக்கு என்ன சுவாசத்தை ஊதினாரு? ஜீவன் பிளஸ் சுவாசம். சொல்லுங்க. அதனால அதுக்கு பேர் என்ன? நீங்க சுவாசத்துக்கு ஜீவன் நினைச்சிடாதீங்க. பைபிள் அப்படி எழுதி இருக்குது, அதனால நம்ம அப்படி புரிஞ்சுக்கிறோம். ஜீவனையும் சுவாசத்தையும் ஊதி கொடுத்தார். அவர் ஊதுறதின் மூலமா. எப்படி ஊதி இருப்பாரு? கொஞ்சம் யோசிங்களேன், கொஞ்சம் யோசிங்க. எப்படி ஊதி இருப்பார்? அப்படி இங்க இருந்துகிட்ட இந்த குப்பை ஊதுவீங்க பாருங்க, எப்படியா ஊதுனாரு? எப்படிங்க? அந்த உருவம் அப்படியே மண்ணு பொம்மை படுத்து கிடக்குது. பக்கத்தில் போய்
அவர் எவ்வளோ பெரிய தெய்வம். அவருடைய உயரம் நமக்கு தெரியவே அவர் ஆவியா இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் அவ்வளவு இறங்கி மண்ணோடு மண்ணா தன்னை என்ன பண்றாருங்க, இணைத்து கொண்டு, ஒருவேளை நான் நினைக்கிறேன் உட்கார்ந்து இருப்பாரு, இல்லைன்னா முட்டி போட்டிருப்பாரு, இல்லைன்னா ரொம்ப அப்படி சாஞ்சு என்ன பண்ணிருப்பாருங்க, உட்கார்ந்து நிதானமா போய் அந்த மூக்குக்கு பக்கத்துல போய் என்ன பண்றாருங்க, அப்படின்னு ஊதுறார். அப்படி ஊதும் போது அந்த 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 ஆவியின் மூலம், அவருடைய காற்று மூலமா, அது பரிசுத்த ஆவியானவர், தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. அந்த ஆவியின் மூலமா என்ன போகுது உள்ள அந்த மண்ணுக்குள்ள, ஜீவனும் சுவாசமும் போகிறது. சத்தமா சொல்லுங்க, என்ன போகுது? ஜீவனும் சுவாசமும் போகிறது. இப்ப மூச்சு விட்டுட்டான், உள்ள என்ன பண்ணிடுச்சுங்க, அந்த ஜீவனும் சுவாசமும் உள்ள போன உடனே மண்ணெல்லாம் என்ன ஆயிடுச்சு, சதையும் ரத்தம் எலும்பு என்னென்னலாம் உங்களுக்கு இருக்கணுமோ இப்ப இருக்குதோ அதெல்லாம் உள்ள உருவாயிடுச்சு. ஆமென் சொல்லுங்க. எதனால உருவாச்சு? எதனால உருவாச்சு? என்ன கவனிக்கணும், எதனால உருவாச்சு? எதனால உருவாச்சு? ஸ்கேல் இருக்குது. எதனால அவனுக்குள்ள கண்ணு, காது, மூக்கு, நரம்பு, சதை எல்லாம் எதனால உருவாச்சு? அவர் ஊதுன ஆவியினால, அவனுக்குள்ள வந்த ஜீவ சுவாசத்தினால அல்ல, அவர் ஊதுன ஆவியினால அது ஜீவ சுவாசத்தை உள்ள உண்டாக்குச்சு. அந்த ஜீவ சுவாசம் உண்டான மாதிரியே உடம்புல என்ன உறுப்புகளும் உருவாச்சு. அவர் ஊதுன அந்த ஊதுலுக்கு பேர் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவி. அதுக்கு அடையாளமா வேதத்துல ஒரு 2 இடத்துல ஒரு வசனத்தை மட்டும் மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். யோபு எழுதின சுவிசேஷ புஸ்தகம், யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? யோபு 33:4. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? படிங்க. தேவனுடைய ஆவியானவர் ஒரு மனுஷனை எப்படி படைச்சாரு, நான் அதன் மூலமா நானும் உருவானேன் அப்படிங்கிற அந்த வரலாற்றை அவன் சொல்லுகிறான் யோபு. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். யார் உண்டாக்குனா மனுஷனை? சத்தமா சொல்லுங்க, யார் உண்டாக்குனா? தேவனுடைய. நான் அப்ப அதுக்கு முன்னால என்னவா இருந்தேன்? மண்ணா இருந்தேன். மண்ணா இருந்த என்ன யார் உருவாக்குனா? தேவனுடைய ஆவியானவர் உருவாக்கினார். அப்புறம் சர்வ வல்லவருடைய சுவாசம். அப்ப அவருக்கு சுவாசம் இருந்துச்சா? அப்ப பைபிள்ல தேவனுடைய சுவாசம் எங்க வந்தாலும் அது எதை குறிக்குது? பரிசுத்த ஆவியை குறிக்குது. ஆமென் சொல்லுங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. எனக்கு என்ன கொடுத்துச்சுங்க? உயிரை கொடுத்தது. அதுக்கு முன்னால நான் யாரா இருந்தேன்? ஏமா போறீங்க? மண்ணா இருந்தேன். மண்ணா இருந்த என்ன அவருடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எனக்கு என்ன கொடுத்தாருங்க? உயிரை கொடுத்து, அப்புறம் ஜீவனை கொடுத்து, சுவாசத்தை கொடுத்து என்னை நடக்கிறவனா மாத்தினார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், ஆமென், அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிச்சுட்டு உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்தை சொல்றேன். யோபு 32:8 வாசிங்க. ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு. மனுஷரில் ஒரு ஆவி உண்டு. சர்வ வல்லவருடைய சுவாசமே. எனக்குள்ள ஒரு ஆவி இருக்குதுதான். ஆனா சர்வ வல்லவருடைய சுவாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்க மாட்டார். திரும்ப சொல்லிட்டேன், அவர் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல.
உங்களுக்கும் எனக்கும் நுரையீரல் இருக்கிற மாதிரி, ஃபிஷ்ஷுக்கு செதில்கள் இருக்கிற மாதிரி, நமக்கு சுவாச உறுப்புகள் இருக்கிற மாதிரி ஆண்டவருக்கு சுவாச உறுப்புகள் தேவை இல்லை. அவர் எங்கும் வியாபித்து இருக்கக்கூடியவர். ஆமா, அதனால ஆண்டவர் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறாரு, யாராவது போய் அவர் மூக்க பிடிச்சிக்கிட்டா அவர் என்ன ஆயிடுவாரு? செத்து போயிடும். அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. அப்ப சுவாசம்னா என்ன? பரிசுத்த ஆவியானவர். அப்படி மாத்தி படிங்களே கொஞ்சம். சர்வ வல்லவருடைய பரிசுத்த ஆவி அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். என்னவா மாத்துது? உணர்வுள்ளவங்களா மாத்துது. அப்ப சுவாசம்னா என்ன? அப்போ பரிசுத்த ஆவியானவர் மண்ணா இருக்கிற ஒரு உருவத்துக்கு உள்ள போகும்போது உருவம் என்ன செய்கிறதுங்க? உணர்வடையுது, உயிர் வருது, உறுப்புகள் உருவாகிறது, ஜீவன் வருகிறது, ஆத்துமா வருகிறது. என்ன சொல்ல போனா ஆவி வருகிறது, ஆத்துமா வருகிறது, சரீரம் வருகிறது. அப்ப கேட்கிறேன், உங்க உடம்புல ஏதாவது உறுப்பு பழுதடைந்தால், திரும்ப சொல்றேன், உங்க உடம்புல ஏதாவது எலும்பு விலகிச்சு, டிஸ்க் விலகிடுச்சுங்க சொல்றாங்களா டாக்டர், அதனால என்னால் என்ன பண்ண முடியல, இப்படித்தான் நடக்க வேண்டியதா இருக்குதுங்க. ஏன்னா என்ன விலகிச்சு? நான் சொல்றேன், தேவனுடைய சுவாசம் அங்கே பாய்ந்து போனால் அந்த எலும்பு சரியாகுமா? ஆகுமா ஆகாதா? வசனம் இருக்கா? வசனம் இருக்கா? இருக்கா? என்ன வசனம்? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருந்தால் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? செத்து போன உறுப்பை உயிர்ப்பிப்பாரா? உயிர்ப்பிப்பாரா? கெட்டு போன உறுப்பை உயிர்ப்பிப்பாரா? சத்தமா சொல்லுங்க. லாசருவை உயிரோடு எழுப்பினது யாரு? பரிசுத்த ஆவியானவர். சூம்பின கையை நீட்டுன்னு சொன்ன உடனே மறுகை போல சதையும் நகம் எல்லாம் வந்தது யாரால? பரிசுத்த ஆவியானால. ஆமென். யவீருவின் மகளை பார்த்து எழுந்திருன்னு சொன்ன செத்து போன பிள்ளைக்கு ஹார்ட் துடிச்சது யாரால? பரிசுத்த ஆவியினால. அன்னைக்கு ஆண்டவர் செஞ்சா இன்னைக்கு உனக்கு செய்வார். நம்மளால அதை பார்க்க முடியல, பொறுத்திருக்க முடியல, தாங்க முடியல. ஸ்தோத்திரம். அதுதான் பிரச்சனை இல்ல. என்னுடைய ஆவியானவர் என்னை உயிர்ப்பிக்கிறவர், என் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவர், என் உள் உறுப்புகளை உயிர்ப்பிக்கிறவர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கிட்னிக்கு என்ன வேலை? கிட்னிக்கு என்ன வேலை? இல்ல விலை, விலை, வேல்யூ. அதனுடைய பிரைஸ் என்னங்கயா அரசு பிரதர்? ஒரு கிட்னியினுடைய பிரைஸ் என்ன? 1/4 கோடி, 25 லட்சம். 25. அப்ப 2 கிட்னி இருக்குது. எத்தனை லட்சம் இருக்கு உங்களுக்குள்ள? இருக்குது 1/2 கோடி இருக்குது. ஹார்ட்டுக்கு 1 கோடி ரூபாய் பத்தாது. எவ்வளவு வேல்யூபிளான பார்ட்ஸை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா. இதையெல்லாம் ஒழுங்கு பண்ற ஆண்டவர் ஒரு அற்ப தங்கத்தை கொடுக்க மாட்டார். ஐயா, என்ன விலைக்கு வேணாலும் விக்கிட்டியா? ஏயா விளையிறதுன்னு கவலைப்படுற? என்னம்மா, என்ன விளையிறது? எத்தனை பேருக்கு கவலை? ஏறிட்டோம், எவ்வளவு வேணாலும் ஏறிட்டோம். எங்க அப்பாவுக்கு அது மேட்ரே கிடையாது. சத்தமா சொல்லுங்க. ஆமா, நீ நடுங்கிற விலை ஏற ஏற உன் நடுங்குது பாத்தியா, அது ஆசீர்வாதத்தை தடுக்குது. ஐயோ தங்கம் 100 ரூபா ரீச்சாமா, உனக்கு தான் ஐயோ. எங்க அப்பாவுக்கு அது ஐயோ கிடையாது. சத்தமா சொல்லுங்க. ஆமா, ஆண்டவருக்கு அது சாதாரணமான மேட்ரு. நம்ம புத்தி மாத்தலாமா? உலகத்தான் தான் பதறுவான் தங்கம் விலை ஏறிடுச்சுன்னா. ஐயோ என் பிள்ளைக்கு 1 பவுன் கூட சேர்த்துலையே. இது யாரு புலம்புல? உலகத்தான் புலம்புல. ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரனாகி இன்னைக்கு அந்த புலம்புல என்ன பண்ண மாட்டேங்குது? போகல, சாவல. பழைய மனுஷன் என்ன பண்ணல? சாவல. ஸ்தோத்திரம். செத்தா தான் உயிர்ப்பிக்க முடியும். ஆமென். கர்த்தர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாருங்க? உயிர்ப்பித்திருக்கிறார். நான் புதிய மனிதன்.
சரி, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆமாம், நான் சொல்ல வந்த பாயிண்ட் அதெல்லாம் முக்கியம் இல்லை, கவனிங்க. இப்போ என்ன உள்ள இருக்குது? ஜீவன் உள்ள இருக்கு. என்ன இருக்குது உள்ள? ஜீவன்னா ஆங்கிலத்தில் லைஃப்னு போட்டிருக்கும். அதனால் நமக்கு புரிய மாட்டேங்குது அது என்னன்னு. ஜீவன்னா வேற ஒன்றும் இல்லை, கடவுளுக்குள்ள என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் எனக்குள்ள இருந்தால் அதுக்கு பேர் ஜீவன். கடவுளுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது? கடவுளுக்குள்ள என்ன அங்கே இருக்குது? வல்லம் இருக்கா? இருக்கா? வல்லம் இருக்குதா? இருக்கா? அப்ப எனக்குள்ள என்ன இருக்குது? அவருக்குள்ள ஞானம் இருக்கா? அப்ப எனக்குள்ள என்ன இருக்கு? ஞானம் இருக்குது. அவருக்குள்ள ஆற்றல் இருக்கா? எனக்குள்ளேயும். அவருக்குள்ள சுகம் இருக்கா? எனக்குள்ளேயும். அவருக்குள்ள சமாதானம் இருக்குதா? எனக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. அவருக்குள்ள கவலை இருக்குதா? என்ன இருக்குதுன்னு சொல்லிடுவீங்களா நினைச்சேன். அப்ப எனக்குள்ளே அவருக்குள்ள என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் எனக்குள்ள இருந்து, அவருக்குள்ள என்னெல்லாம் இல்லையோ அதெல்லாம் எனக்குள்ள இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன? ஜீவன். அதை தான் மனுஷனுக்குள்ள வச்சார். அதை தான் மனுஷனுக்குள்ள வச்சார். இப்ப அந்த மனுஷன் என்ன பண்ணா? என்ன வச்சிருக்கிறான்? நல்லா கவனிங்க, என்ன வச்சிருக்கிறான்? ஜீவன். ஆதாமுக்குள்ள என்ன வந்துச்சு? ஜீவன் வந்துச்சு. ஜீவன் வந்த உடனே இப்ப அப்படியே படுத்து கிடந்தான் பொம்மை, ஊதியாச்சு. உள்ள என்ன வந்துருச்சு? அவருக்குள்ள இருக்கிறதெல்லாம் அவனுக்குள்ள வந்துருச்சு. விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கள்ளோபதேசமா பண்றேன்னா? நல்ல உபதேசமா கள்ள உபதேசமா? தெரியுதா உங்களுக்கு நல்லதுன்னு? நல்லதுன்னு தெரிஞ்ச எடுத்துக்குங்க. வந்துருச்சா? சரி. இப்போ அவன் எந்திரிச்சு உட்கார்ந்து இருப்பான். உங்க அம்மா வந்தது என்கிட்ட சொல்லவே இல்லை, நானும் கவனிக்கல. சரி, இப்போ கவனிங்க. எழுந்த உடனே அவன் என்ன பண்ணியிருப்பான்? திங்கருக்கு ஏதாவது தேடி இருப்பான். ஆண்டவர் முகத்தை பார்த்துருப்பான். அப்புறம் என்ன நன்றி? தண்ணியை பார்த்துருப்பான். அப்புறம் நீங்கள்லாம் எப்படி திங்க் பண்ணுறீங்க, யோசிக்கிறீங்கன்னு பார்க்கறத இதெல்லாம் கேட்குறேன். வேற என்ன பண்ணியிருப்பான் அவன்? அதெல்லாம் செய்யணும்னு நினைச்சு. நான் கேட்குற கேள்வி, அப்படி படுத்து கிடந்தவன் டபுக்குன்னு எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே என்ன பண்ணியிருப்பான்? கை காலெல்லாம் சொல்லுங்க யாராவது. முருகன், நீங்க தூங்கி எந்திரிக்கிறீங்க, எந்திரிக்கும் போது உங்க முன்னால சௌதாமணி உட்கார்ந்துருக்குது, என்ன பண்ணுவீங்க? சௌதாமணி உட்கார்ந்துருந்தா ஆச்சரியப்படுவாங்களா? வேற பொம்பளை வந்து உட்கார்ந்துருந்தா அவர் ஆச்சரியப்படுவாரு, அதிர்ச்சி அடைஞ்சிருவேன். அப்போ உங்க வீட்டுக்காரர் உட்கார்ந்துருக்கும் போதுல அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. பாயிண்ட்டுக்கே வரமானுங்கிறீங்களே. பேசியிருப்பீங்க, பேசுவாங்க. எங்க ரெண்டு பேர் சந்திச்சுக்கிட்டா என்னங்க பண்ணுவீங்க? பேசுவீங்க. சத்தமா சொல்லுங்க. அது நலம் விசாரிச்சாலும் சரி, கொசலம் விசாரிச்சாலும் சரி, என்ன பண்ணுவீங்க? பேசுவோம். இப்ப ரெண்டு பேர் என்ன பண்ணிக்கிட்டாங்க? சத்தமா சொல்லுங்க. ஜீவன் இருந்தா என்ன பண்ணுவீங்க? யாரு கூட பேசுவீங்க? உங்களை உருவாக்கின ஆண்டவரோட பேசுவீங்க. அல்லேலூயா. ஆதாம் எந்திரிச்ச உடனே யாரு கூட பேசுனா? தன்னை உருவாக்கின ஆண்டவரோட பேசுனா. அல்லேலூயா. அப்புறம் தான் ஆடு மாடு மற்றதெல்லாம் பார்த்து பேசுனா. யாரோட பேசுனா? ஆண்டவரோட பேசுனா. ஆண்டவரோட பேசும்போது எப்படி பேசியிருப்பான்? ஆண்டவர் பேசுகிற மாதிரியே பேசியிருப்பான். உங்க குழந்தை யாரு மாதிரி பேசுது? உங்க வீட்டில் இருக்கிறவங்க மாதிரி தானே பேசுது. ஏன்? நீங்க பேசுறத கேட்டு 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 அது மாதிரியே பேசுது. ஆமா, நீங்க கஸ்மாலம்னா அதுவும் கஸ்மாலமுங்க. மூதேவின்னு சொன்னா அதுவும் என்ன பண்ணும்? வெளியில போய் அடுத்தவங்களை பார்த்து மூதேவி. ஆமா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, ஒரு வீட்டில் அவங்க மாமா வருவார், அந்த குழந்தையுடைய மாமா வருவார். வரும்போதெல்லாம்
அந்த ஆள் அங்கே வரும்போதே அவங்க 2 பேரும் பேசிக்குவாங்களாம். அந்த பிள்ளையோட அந்த குழந்தையோட அப்பாவும் அம்மாவும். வந்துட்டான் பாரு அருவக்கராய்க்கு, வந்துட்டான் பாரு கருவாயன். இப்படி 2 பேர் அடிக்கடி என்ன பண்ணுவாங்களாம், பேசுவாங்களாம். ஒரு நாள் அந்த குழந்தை மாமா கிட்டே கேட்டுச்சான், மாமா உங்கள் பேர் என்ன மாமான்னுச்சான். அவர் பேரை சொல்லியிருக்கிறார், ஏதோ ஒரு பேரை. இல்லையே, எங்கள் அப்பா உங்களை கருவாயங்கிறாங்க, அருவக்கராய்க்குங்கிறாங்க, உங்கள் பேர் எப்போ மாற்றிக்கிட்டீங்க நீங்கள்? அதனால் குழந்தைக்கு முன்னால் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஸ்தோத்திரம். அப்போ அவன் யாருக்கிட்ட கற்றுக்கிட்டான் பேசுறதுக்கு? அப்பா கிட்ட கற்றுக்கிட்டான். அல்லேலூயா. அப்போ முதல்ல அவங்க 2 பேரும் தான் ரொம்ப நாள் பேசியிருப்பாங்க. அப்புறம் தான் ஏவாள் வந்தா. அது வரைக்கும் அவன் யார் கூட பேசிக்கிட்டே இருந்தாங்க? தேவனோடு. அப்போ அவங்க முதல் கான்வர்சேஷன், முதன்மையான கான்வர்சேஷன், பிரதானமான கான்வர்சேஷன் யார் கூட இருக்கணும்? தேவனோடு இருக்கணும். அதுதான் ஜீவனுள்ள வாழ்க்கையினுடைய மூலதனம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், இப்படி பேசிக்கிட்டு இருந்தவங்கிட்ட தான் போய் ஆமாம் பழத்தை காமிச்சு, என்ன பழத்தை சாப்பிட வச்சு அந்த ஜீவனை என்ன பண்ணிட்டான்? எடுத்துட்டான். ஜீவனை எடுத்துட்டான். ஜீவன் எடுத்தோடனே இப்போ வெறும் ஆத்துமாவாயிடுச்சு. என்ன ஆத்துமா? வெறும் ஆத்துமா. தேவன் படைக்கும் போது என்ன ஆத்துமா? ஜீவன் பிளஸ் ஆத்துமா. ஜீவன்னா என்ன? தேவனை போன்ற வாழ்வு பிளஸ் ஆத்துமா. இப்போ டேஸ் ஆத்துமா, அங்க ஒண்ணுமே இல்லை. அந்த காலி இடத்தை இப்ப யார் நிரப்ப ஆரம்பிச்சிட்டா? பிசாசு நிரப்பி சாத்தான் ஆத்துமா. இதுதான் செத்து போன வாழ்க்கை. இத ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார்? இப்போ மாற்றி இருக்கிறார். அந்த டேஸ் இருக்கிற இடத்துல, சாத்தான்கிற இடத்துல இருந்த இடத்த மறுபடியும் என்ன கொண்டு வந்திருக்கிறாருங்க? ஜீவனை கொண்டு வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அதனால தான் இயேசு இந்த பூமிக்கு நான் ஏன் வந்தேன்னு பேசும்போது ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன உண்டாக வந்தாரு? இப்ப ஜீவன்னா என்னன்னு சொல்லுங்க? தேவனுடைய வாழ்க்கை. தேவனுடைய வாழ்க்கை. தயவு செஞ்சு இதுல உங்க கவனத்தை ஆழமா பதிய வச்சு 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 உங்க வாழ்க்கையை எப்படிப்பட்ட வாழ்க்கையா பார்க்கணும்? இது தேவனுடைய வாழ்க்கை. தேவனுடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறது, தேவனுடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறது என்று சொல்லி இதற்கு நீங்க அதிக கவனம் கொடுப்பீர்களானால் பிசாசு கொண்டு வந்தது எல்லாமே ஒன்னொன்னா வெளியில போயிடும். ஆமென். வியாதி வெளியே போயிடும், தரித்திரம் வெளியே போயிடும். அப்ப நீங்க எதை மேன்மை பாராட்டணும்? சத்தமா சொல்லுங்க. இதை நாங்க பேசிட்டு நானும் என் பாப்பா நேற்று காரில் போகும்போது இது இப்படி தான் பேசணும். ஆமாம், அவனுக்குள்ள வந்தது யாருடைய வாழ்வு? தேவனுடைய வாழ்வு. ஆமாம் தானே? தேவனுடைய வாழ்வு தானே? தேவ வாழ்வை பெற்ற ஒரு மனுஷன் எப்படி பழத்தை சாப்பிட முடிஞ்சிச்சு? எங்கிட்ட போய் கேட்டா நான் என்னப்பா பதில் சொல்லட்டும்? இல்லை பாப்பா, நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணா தான் நமக்கு ஒரு பதில் அதுக்கு கிடைக்கும். அப்போ நீ யோசி, நானும் யோசிக்கிறேன், நீயும் யோசி, நானும் யோசிக்கிறேன். அப்படி நாங்களே என்ன பண்ணிக்கிட்டே போனோம்? யோசிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே போகும்போது தான் ஒரு இது இப்படி தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்ம கூட பேசுவார். இப்போ என் கூட டக்குன்னு ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்குள்ள என்னுடைய சிந்தனைக்குள்ள வச்சார். என்னன்னா, நான் அவனுக்குள்ள என்ன வச்சேன்? என்னுடைய வாழ்வையே வச்சேன். ஆனா ஆதாம் அந்த ஏவாள் இந்த 2 பேரும் அதுக்கு என்ன செய்யல? முக்கியத்துவம் கொடுக்கல. அதை முக்கியப்படுத்தி அதை மேன்மையானதாக கருதாம நான் எதை வேண்டான்னு சொன்னனோ அதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. அதனால இந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டான்னு சொல்லக்கூடியதுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால முக்கியத்துவம் கொடுக்குது முக்கியமா இருக்க வேண்டியதெல்லாம் முக்கி பெற வேண்டியதா போச்சு. இப்ப நமக்கு ஏன் போயிடுச்சுன்னு தெரியுதா? இப்போ சுகம் ஏன் போயிடுச்சுன்னு தெரியுதா?
பணம் ஏன் போயிடுச்சுன்னு தெரியுதா? சமாதானம் ஏன் போயிடுச்சுன்னு தெரியுதா? வாழ்க்கையில் எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்? தேவனுடைய வாழ்வுக்கு, தேவனுடைய ஜீவனுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனோடு பேசுறதுக்கு, தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனோடு வாழ்வதற்கு, தேவனோடு நடப்பதற்கு நாம் வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு நமக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. எதையோ செய்யறதுக்கு நமக்கெல்லாம் என்ன இருக்குதுங்க? நேரம் இருக்கு. அதனால இதெல்லாம் என்ன பண்ண மாட்டேங்குதுங்க? வர மாட்டேங்குது. உண்மைதானா? ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டு இப்படி இருந்துக்கலாமா? என்ன பண்ணணும்? ஒத்துக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. சிலர் ஒத்துக்கிறதே இல்லை, அது வேற விஷயம். ஆமாம், ஒத்துக்கிறதும் இல்லை. அப்படியே ஒத்துக்கிட்டா என்ன பண்ணுறது இல்லை? மாறுறது இல்லைங்க. உங்கள் வாழ்க்கையில் தயவு செஞ்சு உள்ள என்ன ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரு? ஒரு வசனத்தை வாசிங்களே. யோவான் 20:22. யோவான் 20:22. அவர்கள் மேல் ஊதி. யார் மேல ஊதினாரு? மரிச்சு போய் கிடந்தாங்கள பார்த்தியா சீசர்கள்? பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்து போய் கிடந்த சீசர்கள் மேல் அவர் என்ன பண்ணினாருங்க? மண்ணு மேல ஊதினாரு. இப்ப மனுஷ மேல ஊதுறாரு. ஊதி என்ன பண்ண சொல்றாருங்க? பரிசுத்த ஆவிய. ஏன்? பரிசுத்த ஆவி வந்தா தான் என்ன வரும்? ஜீவன் வரும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இப்ப நீங்க எதை உத்து கவனிக்கணும்? எந்த பிரமாணத்தை உத்து கவனிக்கணும்? அது என்ன பிரமாணம்? அது சுயாதீன பிரமாணம். அது என்ன பிரமாணம்? சுயாதீன பிரமாணம்னா அது பூரண பிரமாணங்க. பூரண பிரமாணம்னா என்னங்க? சுயாதீன பிரமாணங்க. ஐயா சாமி, உங்களை மாதிரி தேர்ந்தவங்க உலகத்தில் யாரும் கிடையாதுரா சாமி. என்ன பிரமாணம்? எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இயேசு மறுபடியும் ஊதி ஜீவனை எனக்குள்ளே வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப எனக்குள்ள என்ன இருக்குதுங்க? எனக்குள்ள என்ன இருக்குது? ஜீவன் என்ன? ஜீவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமா தான் ஜீவன் வருது. அவருடைய வாழ்வு எனக்குள்ள இருக்குது. விசுவாசிக்கிறேன். விசுவாசிங்க, அதுக்காக ஆராதிங்க, அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அது எனக்குள் இருக்குதுன்னு விசுவாசிங்க. உங்க வாழ்க்கை நிச்சயமா மாறுங்க. அல்லேலூயா. ஆமா, விளங்கிட்டீங்களா? எவ்வளவு பேத்துக்கு விளங்குச்சு நான் சொன்ன விஷயங்கள்? இப்ப மரிச்சு போயிருந்தோம்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வாழ்வை இழந்து போயிருந்தோம். ஏன் இழந்தான்? ஒரே வார்த்தை சொல்லிருங்க. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதனால அவன் என்ன பண்ணிட்டான்? எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டான்? பழத்துக்கு மேல. பழத்துல சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டான். அதை விட்டடிச்சிட்டான். மறுபடியும் ஆண்டவர் 4000 வருஷம் காத்திருக்கிறார். எப்போ மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுக்கறது, ஜீவனை கொடுக்கறது, ஜீவனை கொடுக்கணும் அவ்வளோ ஆசையாக இருந்து தன்னுடைய குமாரன் அந்த பூமிக்கு அனுப்பி மடிப்பு என்ன பண்ணுறாருங்க? ஊதுனாரா? ஊதுனுடன் ஆவியானவர் வரல. ஏன்னா அவர் அப்போ என்ன படாமல் இருந்தார்? மகிமைப்படாமல் இருந்தார். அந்த ஆண்டவர் மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை ஜெயித்து உயிர் தெழுந்து பிதாவின் வலது பரிசத்தில் போய் உட்கார்ந்த உடனே பலத்த சடுதியாய் என்ன செஞ்சாருங்க? ஒரு காற்று அடிக்கிற முழக்கம் போல அந்த அறை முழுவதும் என்ன செஞ்சிச்சுங்க? ஆவியானவர் இறங்கி வந்து ஒவ்வொருவர் மேலும் இறங்கினார். ஆமாவா? இறங்கினாரா? இறங்கினாரா? இறங்கினுடன் அவங்க என்ன பண்ணுனாங்க? இப்ப சொல்லுங்க, என்ன பண்ணுங்க? யார் கொடுத்த பாசையை பேசினாங்க? அப்பா அம்மா சொல்லி கொடுத்த பாசையை பேசினாங்க? யார் கொடுத்த பாசையை பேசினாங்க? தேவன் கொடுத்த பாசையை பேசினாங்க. அப்ப நல்லா கவனிக்கணும். ஆதாம் யார் பாசையை பேசினா? தேவன் சொல்லி கொடுத்த பாசையை பேசினா. ஆதாமுக்கு முத சொல்லி கொடுத்த பாசை என்னன்னு நமக்கு தெரியாது. நான் ஒரு சிலர் என்னங்கிறாங்க? தமிழுங்கிறாங்க. தமிழ் வெறி பிடிச்சவங்கள நம்மளாம் என்ன சொல்லுவோம்? தமிழை படிப்போம். ஆமாம். இன்னொருத்தர் ஆராய்ச்சி பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க? எபிரேய மொழியை பேசினாருன்னு சொல்கிறாங்க. சத்தியமாக எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், தேவன் என்ன பாஷை பேசினாரோ
அந்த வார்த்தை, அந்த பாஷையை அவன் பேசினான். அவர் என்ன பாஷையை அவனுக்கு கொடுத்தாரோ அந்த பாஷையை அவனுக்கு கொடுத்தார். நமக்கு இதுலலாம் ஆர்குமெண்ட் எல்லாம் தேவையே இல்லை, நமக்கு அது தேவையில்லை. அதனால ஒரு பையனும் தமிழ் பேசியிருந்தேன், இங்கிலீஷ் பேசியிருந்தேன், கன்னடம் பேசியிருந்தானே, எதை பேசியிருந்தேன், அது யார் கொடுத்த பாஷை? தேவனுடைய பாஷை. இப்போ ஆவியானவர் வரும்போது என்ன பாஷையை கொடுக்குறாரு? தேவனுடைய பாஷையை கொடுக்குறாரு. அப்போ அந்த பாஷையை நீங்கள் பேசணுமா பேசக்கூடாதா? எவ்வளோ நேரம் பேசுறீங்க? நாங்கள் என்ன பாஷையே பெறலையே, பாஷையே பெறலையே, அதை குறித்து அக்கறையே, அதை குறித்த கவலையே இல்லையே, அதை குறித்த கவனமே இல்லையே. ஏன் சொல்லிக் கொடுக்கல யாரும்? இப்போ சொல்கிறேங்க, நான் கேளுக்குங்க. உங்களுக்கு என்ன வேணும்? ஜீவன் வேணும், ஜீவன் வேணும். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஜீவன் எங்கே இருக்குது? தேவனுடைய பரிசுத்த ஆவியில் இருக்குது. இப்போ ஆவி எங்கே வரணும்? உங்களுக்குள்ள வரணும். உள்ள வரும்போது அவர் என்ன பண்ணுவார்? அவர் பாசியை உங்களுக்குள்ள கொடுத்து பேச வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் விட்டுட்டீங்கன்னா கிடைக்கிறது கஷ்டம். என்னங்க? விட்டுட்டா கிடைக்கிறது கஷ்டம். போராடணும், கெஞ்சணும். ஏன்னா விலை மதிப்பற்ற ஒரு பொக்கிஷத்தை எவ்வளோ நாள் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? வீணாக்கிட்டீங்க, வேண்டான்னு சொல்லிட்டீங்க, இது தேவையில்லைன்னு உணர்ந்துட்டீங்க. இப்போ தயவு செஞ்சு உங்களுக்கு சொல்லித்தரேன், இது கட்டாயம் தேவை. தேவை இல்லைன்னா ஆண்டவர் ஆதி அப்போஸ் காலத்தில் அந்த அப்படி ஒரு பாசி அவர் என்ன பண்ணியிருக்க மாட்டாருங்க, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது கொடுத்திருக்க மாட்டார். நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா ஏதோ ஒத்து கவனிக்கணும்? பூரண பிரமாணம். சரி, அந்த பூரண பிரமாணம் என்ன? இன்னைக்கு நான் சொல்கிற காரியம் தேவனுடைய ஜீவன், தேவனுடைய வாழ்வு. அந்த வாழ்வு எப்படி வருது? பரிசுத்த ஆவியானவர் மூலமா. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன வருது உங்களுக்குள்ள? தேவன் கொடுக்கிற பாசை, தேவன் கொடுக்கிற பாசை. நம்ம மீதி அடுத்த வாரம் பார்ப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம்.